ஒரு ஹாப்பி நியூஸ். 2 டேஸ்க்கு முன்னாடி அவர் நல்லபடியாக நேட்டிவ் வந்து ரீச் ஆகிட்டார். வந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை ஊரில். அந்த வீக்கே வந்து நல்லா மழையாக தான் இருந்துச்சு. 3 டேஸ் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணதுனால அதுவும் சோலோ ட்ரைவ் நைட்டு பகலில் அப்படி வண்டி ஓட்டிட்டு வந்தங்காட்டி வந்தும் நல்லா டயர்டாக இருந்தார். அதனால் எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கல. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பிடிச்ச தேங்காய் பால் ஆப்பம், அதுக்கப்புறம் பீஃப் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை அப்படின்னு அன்றைக்கி பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வீட்டில் நானும் அம்மாவும் சேர்ந்து செஞ்சு வச்சுருந்தோம். அப்புறம் அவர் வந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பூ லைட்டாக வந்து பூ வந்து விரிஞ்சிருந்தது. அன்றைக்கி அவர் ஒரு 4:30 போல் மார்னிங் வந்தார். வந்து நல்லா தூங்கி எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுமே உடனே தம்பியும் வந்து அவர் வந்து கிளம்பி சொர்ணூருக்கு வந்து போயிருந்தார். பஞ்சாப்லேருந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து திங்ஸ் எல்லாமே சொர்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் பிக் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அவரும் வந்து போயிருந்தாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து அப்படி தான் போச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சதும் அடுத்த நாள் காலையில் வந்து பொள்ளாச்சி வந்து போயிருந்தார். இவ்வளோ லாங் ட்ரைவ் போனது. ஸோ கார் வந்து குட்டியாக சர்வீஸ் விடலான்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு போயிருந்தார். போயிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எனக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு.